அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இங்கு அமர்ந்திருக்கும் ஹஜரத் கிப்லா அவர்களுக்கும் துணை நாசிர் ஹஜரத் அவர்களுக்கும் கரம்பக்குடி ஜாமியா மஸ்ஜித் அவர்கள் நிர்வாகிகளுக்கும் இந்த ஊரை வழிநடத்தி சொல்லும் இமாம்களுக்கும் மேலும் மக்தப் ஆசிரியர்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் மீண்டும் என் சலாமை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நோன்பின் சட்டங்கள். சுஹுஃப் சாதியிலிருந்து சூரியன் மறையும் வரை இபாதத்தின் நீயத்தில் உண்பது, குடிப்பது, உடல் உறவு கொள்வது ஆகியவற்றை தவிர்த்திருப்பதற்கு நோன்பு என்று கூறப்படும். அரபி மொழியில் நோன்பு நோற்பதற்கு சௌம் என்றும் நோன்பு திறப்பதற்கு இப்தார் என்றும் கூறப்படும். நோன்பின் சிறப்புகள். அல்லாஹு தஆலா அருளியுள்ளான், ஓ ஈமான் கொண்ட மக்களே, முன்னிருந்த சமுதாயத்தவர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருந்தது, அதேபோல் உங்களின் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது. அதனால் நீங்கள் பயபக்தியவராக ஆவீர்கள். மேலும் ஹதீஸ் ஷரீஃபில் அன்னல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் கூறியதாக கூறியுள்ளார், மனிதன் செய்யும் ஒவ்வொரு நற்செயலுக்கும் 10 to 700 மடங்கு வரை நன்மைகள் எழுதப்படும். ஆனால் நோன்பிற்கு மட்டும் நானே என்னுடைய திருப்திக்காக தக்கவாறு நன்மைகளை வழங்குவேன். ஏனெனில் என் அடியான் எனக்காக பகல் முழுக்க உண்ணாமலும் பருகாமலும் உடல் உறவு கொள்ளாமலும் இருந்தான். நோன்பாளிக்கு 2 மகிழ்ச்சிகள் உள்ளன. 1, நோன்பு திறக்கும் போது. 2, நோன்பாளி அல்லாவை சந்திக்கும் நாளில் அவர் வாயிலிருந்து வரும் மனம் கஸ்தூரியை விட நறுமணமிக்கதாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியுள்ளார்கள், தக்க காரணமின்றி ரமலானுடைய ஒரு நோன்பை விடுபவர் அதற்கு பகரமாக தன் வாழ்நாள் முழுக்க நோன்பு நோற்றாலும் அதற்கு ஈடாகாது. நோன்பின் நியத். நோன்பு சரியாக வேண்டுமானால் நியத் சரியாக இருக்க வேண்டும். நியத் எப்படி செய்ய வேண்டும் என்றால், அல்லாவின் பொருத்தத்தை பெறுவதற்காக நோன்பு நோட்கிறேன் என்று மனதில் நினைத்து நாவால் மொழிய வேண்டும். நோன்பு வைக்கும் நியத். நவ்வைத்து சௌமதின் அன்னதா ஃபர்லி ரமலானி ஹாதி ஹசனத்தில் இல்லாஹி தாலா. நோன்பு திறக்கும் நியத். அல்லாஹும்ம லகசும்து அபீகா ஆமன்து இலைக்க தவக்கல்து வலா ரிஸ்கி அஃப்தர்து ஃபதகப்பல் மின்னே. இன்னும் ஒரு சில நாட்களில் அடைய இருக்கும் இந்த ரமலானுடைய நோன்பை முழுமையாக வைத்து உயர்ந்த கூலியை நம் அனைவரும் பெற்றுக்கொள்வோமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.